Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Vanangar. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. இன்றைக்கு தமிழ் சினிமாவில் பல இசையமைப்பாளர் இருக்காங்க, புது புது இசையமைப்பாளர். நீங்கள் உங்கள் பாடல்கள்லாம் கேட்குறீங்களா? ஒன்றுமே நான் கேட்குறது இல்லை சார். நான் கேட்டால் 50களில் வர பாட்டுங்க, 60களில் வந்த பாட்டுங்க, 80களில் வந்த பாட்டுங்க, 90ல் வந்த பாட்டுங்க. எனக்கு பிடிச்சது தான் நான் கேட்பேன். நான் ரொம்ப அதோட நிறுத்திட்டீங்களா? அடம். ஆமாம், நான் ஒரு அடம். அதனால் அந்த அடம் எனக்கு என்ன, அதாவது இப்போ நான் திருப்பி இதை நான் கரெக்ஷன் சொல்லிடுறேன். இந்த பிடிச்சதுன்றதை விட சரியாக இருக்கிற மியூசிக்கை கேட்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அது சரியாக இருக்குது, இசை வந்து சரியாக இருக்குது. 50களில் 60களில் 80களில் 90ல் வந்ததெல்லாம் சரியாக இருந்தது. எனக்கு இப்போ சரியே இல்லையே அது. ஆமாம், இது எங்கே எல்லாம் தவறாக இருக்கு சொல்கிறீங்க? ஆமாம் சார், அது அப்ரோச் டு மியூசிக். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாச்சாரம் தான். அது இப்போ இருக்கிற இசை கலாச்சாரம் மாறிவிட்டது. அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் வேற. அது அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் வேறன்றதை விட அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் இன்றைக்கும் தொடரணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது அன்னைக்கு இருந்தது, அன்னைக்கு அதோட போச்சுன்னு நான் சொல்ல விரும்பலை. அது தொடரணும். அது வெவ்வேறு விதமாக வந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாமே சொல்கிறது பதிவு செய்கின்ற முறையா இல்லை இசையா? டோட்டலாகவே. ஏன்னா வர்றவங்க இது சொன்னால் எல்லாருக்கும் கோபம் வரும், இருந்தாலும் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டுட்டீங்க. இது வந்து என்னென்னா அறகுறை அப்படின்றது தான் அப்ரோச். அறகுறை. அவர் ஒரு முழுமை, அதாவது ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நல்ல ஒன்று ஸ்கில் வளர்க்குறது எப்படி, ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது ஒன்று, ப்ளஸ் நல்ல இசையை கேட்குறது, அதுவும் ஸ்கில் வளர்த்துக்கிறான விஷயந்தான். நல்ல இசையை கேட்கும் போது நம்ம நல்ல அந்த உணர்வு நல்லபடியாக வெளியே வரும். அது நம்ம நல்லன்னு சொல்லும் போது சரியான இசை, அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சரியான இசையை கேட்கணும். அது தவறான இசையை கேட்கும் போது அது வெவ்வேறு பரிமாணம், அது தப்பாக இருக்குது. அதாவது குரல் வந்து அது அந்த அப்ரோச் டு மியூசிக், அந்த போடுற பீட்ஸ்லேருந்து, ஒரு கம்போஸ் பண்ணுற விதத்துலேருந்து, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்துலேருந்து, இசை வந்து ஒரு மனுஷனை மேம்படுத்தணும். இசைஞானி இளையராஜா சொல்கிற மாதிரி என்னோடய லைஃப்பை மியூசிக்கு தான் எனக்கு அறிவை கொடுத்தது, மியூசிக்கை என் லைஃப்பை மேம்படுத்துச்சு சார். இளையராஜா பாட்டு கேட்டாலே போதும், நல்ல இசை. இது என்ன தான் இன்றைக்கி வர இசையமைப்பாளர்கள் கேட்குறாங்க போல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, கேட்குறாங்க. ஆனால் எப்படி அதை நீங்கள் இப்போ இன்றைக்கி ஏதோ இந்த டிஃப்ரெண்ட்டுன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி எல்லாருமே என்னமோ இது டிஃப்ரெண்ட்டுன்னா டிஃப்ரெண்ட்டுன்னா என்ன டிஃப்ரெண்ட்டு? அதாவது ஒரு மனுஷனை கீழ் நோக்கி போக வைக்கிற வார்த்தையாக இருக்குது. மனித வாழ்க்கை மேலே போகணும், அதுதான் மனித வாழ்க்கை. அதை விட்டுட்டு கீழே அவனை போற வைக்கிற மாதிரி இருக்குது. அவனோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒரு பேசும் விதத்துலையும் ஒரு வாழ்க்கையை வாழும் விதமும் எல்லாமே ஒரு ரொம்ப வேறு மாதிரி போயின்னு இருக்கு. இது எனக்கு இதில் உடன்பாடே இல்லை. இது வந்து தவறு, முழுக்க தவறு. இன்றைக்கி இருக்கும் இசை தவறு அப்படின்னு நான் சொல்கிறதுல எனக்கு எந்த வித தயக்கமும் கிடையாது. நீங்கள் இசையமைத்த காதல் ஆல்பத்தை ஏஆர் ரஹ்மான் கேட்டாரா? காதல் படம் பாட்டு கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை சார். ஏன்னா என்கிட்ட அதை பற்றி பேசினதில்லை. கல்லூரி பாட்டு கேட்டேன்னு சொன்னார். ஏன்னா கல்லூரிக்கு வந்து அவர் தானே வெளியீட்டு விழாக்கே அவர் தான் சீஃப் கெஸ்ட். அவர், மணிரத்னம் சார், இந்த மாதிரி பல இயக்குநர்கள் வந்திருந்தாங்க, அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு. ஸோ அவர் அந்த பாட்டு கேட்டுட்டு அவர்கிட்ட பேசினேன். அப்போ அது கேட்டதான் தான் சொன்னார் அவர் என்கிட்ட. அவர் இமெயிலில் அவர்கிட்ட தொடர்பு கொண்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு தொடர்பு கொள்ளும் போது அவர் பாட்டெல்லாம் கேட்டேன், நல்லா மெலோடி, எப்பவுமே மெலடியாகவே இது மியூசிக் பண்ணுன்ற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லியிருந்தார். ஸோ கல்லூரி பாடல்கள் கேட்டார். காதல் பாட்டு எனக்கு தெரியல, கல்லூரி பாட்டெல்லாம் கேட்டார்.
ஜோஷ்வா சேகருக்கு பிடித்த பாடகர் பாடகின்னு யாரை சொல்லலாம்? கேவி சுந்தராம்பாள், சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம்எஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, சித்ரா அம்மா கூட. எனக்கு பிடிச்சவங்க இவங்க. இந்த ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. என்னென்னா இப்போ சீர்காழி கோவிந்தராஜனும் சுந்தராம்பாலும் அந்த டிவோஷனில் பகவான் மேலே இருக்கிற அந்த டிவோஷனில் பாடும் போது கண்ணிலேருந்து அருவி மாதிரி தண்ணி எனக்கு அப்படியே கொட்டும் சார். இன்றைக்கும் அது இப்போ நான் நேற்று கூட முந்தா நேற்று கூட உட்காந்து பார்த்துதான் என்ன சொல்கிறது, அப்படி பாடும்போது அந்த தெய்வீக சக்தி அவங்க குரல் வளத்திலேயே இதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி இசை தவறுன்னு சொல்கிறேன். ஏன்னா அதை நான் அனுபவிச்சுட்டு உணர்ந்து ஒரு கண்ணிலேருந்து தண்ணி அளவுக்கு இப்போ டிஎம்எஸ், எம்எஸ் விஸ்வநாதன், ஜி ராமநாதன் இவங்க இசையெல்லாம் அப்படியே கண்ணிலேருந்து அருவி மாதிரி, கேவி மகாதேவன் தண்ணி தாரையாக வரும். அப்போ நீங்கள் சில இன்றைக்கி இருக்கிற இளம் ரசிகர்கள் கேட்கலாம், இவன் என்ன எல்லாம் சோக பாட்டு தான். அதாவது இப்போ சோக பாட்டு எனக்கு ஏன் பிடிக்காதுன்னு சொல்கிறேன், சோக பாட்டு எனக்கு பிடிக்காது தான். ஆனால் அந்த சோக பாட்டுன்னு தான் நம்மளை மனிதனாக ஆக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா டான்ஸ் ஆடிகிட்டே இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி கலாச்சாரம் வந்து சினிமா பாட்டுனா டான்ஸு அப்படின்னா அது எல்லாம் இது என்னது, எப்போவுமே கூத்துன்னா அது எப்படி வாழ்க்கை கூத்து இல்லையே, எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு இசையமைப்பு அப்படின்னாலே கூத்துன்னு வந்துடுறது தாங்க. ஒரு அடாவடித்தனம், ஒரு அந்த இசையிலேயே ஒரு திமிரு தெரியறது, இசையிலே அடாவடித்தனம் தெரியறது, இசையிலேயே அகங்காரம் தெரியறது. இதெல்லாம் அதாவது அப்போது படம் எடுக்கிற இயக்குநர்கள் மேலே குற்றம் சொல்கிறதா இல்லை நான் இசையமைப்பாளர்களை விட இயக்குநர்களை தான் குற்றம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன படம் தான் எடுக்கிறீங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு இசையை அந்த படத்துக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு. ஏன்னா இசையமைப்பாளர்களை சொல்லி ஒரு குற்றமும் இல்லை, தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அதாவது சிந்தனையாளர்களே நம்ம பார்த்து வளர்ந்து இன்றைக்கி என்ன தான் நடக்குது சினிமாலன்ற மாதிரி ஆகிப்போச்சு இது. ஸோ எனக்கு வியப்பாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. நல்ல சினிமா ஏன் இந்த மாதிரி கீழே, அதாவது சார் நான் ஒரு கதை கேட்டேன், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஜல்லிக்கட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அந்த ஜட்ஜு வந்து அந்த கைதியை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாரு, கெட்டவர்களை அழிக்கிறாங்க. சரி, இதை பார்த்த முதலமைச்சர் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணினார், தயாரிப்பாளரை இயக்குனர், இது நான் கேட்ட கதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க, நான் படித்த கதை சின்ன வயசில் படித்த கதை, அந்த புஸ்தகத்தில் கூப்பிட்டு இது எப்படி இது சரியாக இருக்கும், தவறு செஞ்சாச்சு, நீதிபதியும் கைதியும் தவறு செஞ்சாச்சு, அவங்க சிறைக்கு அனுப்புறது தான் கரெக்டாக இருக்கும், அதை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் இதை படித்தேன். இது உண்மையான கதையாக இருந்தால் அந்த இது வந்து என்ன சொல்கிறது, இதுதான் சரி, இது உண்மையா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும். செய்தி உண்மை சொன்னது எம்ஜிஆர் சரியான தேவையில்லை. ஓஹோ, இந்த மாற்றம் அவங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் தணிக்கை அதிகாரிகள். அவங்க சொன்னாங்க, அவர் வந்து ஒரு ஜட்ஜு இது மாதிரி குற்றம் பண்ணிட்டு சர்வசாதாரணமாக நடந்து போகிறாங்க, அப்புறம் வந்து நாட்டில் வந்து நீதி மேலே நம்பிக்கை போயிடும். கரெக்டாக சொன்னாங்க. ஆனால் அதை மாற்றணும்னு சொன்னாங்க. திருப்பி ரீஷூட் பண்ணி அதை ஜாயின் பண்ணோம். எம்ஜிஆர் இந்த மாற்றத்துக்கு பின்னாடி தான் படம் பார்த்தேன். அதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் என்கிட்ட பகிர்ந்துட்டு 2 தடவை அந்த படத்தை பார்த்தேன்னு சொன்னார். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமா மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஜோஷ்வா இல்லை சார். எனக்கு அது வருத்தம் தான், அது ரொம்ப ஒரு மிஸ் பண்ணிட்டேன். அவரெல்லாம் போய் ஏதாவது பார்த்துருக்கலாம். எனக்கு இதுவே இவர் கூட எனக்கு வாலி சார் ஏதாவது ஒரு பாட்டு எழுதணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த ஆசை நிறைவேறலை. எஸ்பிபி சார் கூட ஒரு தெலுங்கு படம் பண்ணும்போது ஒரு பாட்டு ஒன்று பாட, என்னோட இசையில் ஒரு பாட்டு பாட சந்தர்ப்பம் கிடச்சிது, அவரோட ஒர்க் பண்ண சந்தர்ப்பம் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் பாடினது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அவர் பாடலுக்கு கேட்டு, அவர் இளையராஜா சாருக்கு பாடின பாட்டெல்லாம் இங்கேயே இருக்குது, காதலியே ஒழிச்சுன்னு இருக்கு. ஸோ அவர் நமக்கு பாடும் போது எனக்கு அது ஒரு பெரிய ஹையாக இருந்தது. வைரமுத்து சார் ஏதோ ஒரு பாட்டாவது எழுதணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அவர் பாட்டெல்லாம் ரொம்ப ரசித்தேன் நான். அது கூட ஒரு படத்தில் ஒரு அப்பாவின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதில் அந்த டைரக்டர் வந்து ஒரு பாட்டு வைரமுத்து சார் எழுதலாம்னு சொல்லி, ஆனால் மீட் பண்ண முடியல, மீட் பண்ணலை. அவர் இது வரைக்கும் நான் மீட் பண்ணது கிடையாது. அப்போ டைரக்டர் சாரே என்ன பண்ணார், எழுதி வாங்கிட்டு வந்தார். பாட்டு அப்படியே கரெக்டாக அந்த டியூன் அப்படியே பக்காவாக உட்காரும் சார், அப்படி இருந்தது. அது அப்படி இருக்கும் அவரோட வரிகள். எனக்கு அவர் எழுதினது அவ்வளோ சந்தோஷம். அந்த பாட்டும் பாட்டும் சரியாக ஒன்றும் அப்படியே வெளியில் தெரியலனா கூட எனக்கு ஒரு திருப்தி.
அவ்வளோ பெரிய எழுத்தாளர், லிரிக் ரைட்டர் நமக்கு எழுதினாரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரெல்லாம் ரொம்ப ரசிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து, அவ்வளோ ரசிச்சிருக்கேன். தமிழை தாண்டி பல மொழிகளில் பண்ணியிருக்கீங்க, கன்னடத்தில் கூட பண்ணீங்களா? எப்படி இருந்த அந்த அனுபவம் உங்களுக்கு? கன்னடத்தில் இந்த காதல் படம் பார்த்துட்டு டாக்டர் ராஜ்குமார் அவங்க ப்ரொடக்ஷன், அவர் உயிரோடு இருக்கும்போது பண்ண கடைசி படம் அந்த அரசு அப்படின்னு ஒரு படம் அவங்க பண்ணாங்க. புனித் ராஜ்குமார் தான் ஹீரோ. அவர் வந்து இந்த காதல் படத்தை பார்த்துட்டு யார் இந்த பையன் கம்போஸ் பண்ணியிருக்காங்க, அவனை வர வச்சு இந்த புது படத்துக்கு அவனுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி, இது வந்து எனக்கு 2வது மகன் அவர் தான் எனக்கு சொன்னார். அவர் ப்ரொடியூசர். அவர் சொன்னார் அவருக்கு நல்ல மியூசிக் நாலேஜ், அவரே நல்ல பாடுவார், நல்ல இசை திறன் உடையவர். அது அவங்களாம் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் அவங்க வந்து தேடி யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் குரு கிரண் அப்படின்னு ஒரு கன்னட மியூசிக் டைரக்டர் அங்கே இருக்கார், அவன் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு நான் கீபோர்ட்லாம் வாசிச்சிருக்கேன். அவங்களோட படத்துக்கே நான் அந்த புனித் ராஜ்குமார், புனித் முதல் நடித்த படம் கூட நான் மியூசிக் கீபோர்ட் பிளேயராக இருந்திருக்கேன். அந்த படம்லாம் முதல் 3 படம் அவர் நடித்த முதல் 3 படம் நான் கீபோர்ட் பிளேயராக இருந்திருக்கேன் குரு கிரனுக்கு. அந்த பழக்கம் அவங்க என்னை பார்த்துருக்காங்க, எனக்கு அவங்கள தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும். அப்புறம் அவங்க கேள்விப்பட்டு, அவர் தான் அந்த ஜோஷ் வாசிச்சு, இது சரி வரங்க நம்மளுக்கு ஏற்கனவே வாசிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராஜ்குமார்கிட்டே சொல்லியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே கீபோர்ட் பிளேயராக நம்மளுக்கு வாசிச்சிருக்காரு அவர். ஸோ வர வச்சுட்டு அப்புறம் நான் சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்க, சிஸ்டம் என்னென்னா டாக்டர் ராஜ்குமார் அங்கே டெய்லி உட்காருவார், அவர் முன்னாடி நம்ம டேரக்டர் சொல்லுவார், நம்ம கம்போஸ் பண்ணி காவி. எனக்கா ஐயோ இதெல்லாம் வம்பு, இது அவர் முன்னாடி நம்ம எப்படி, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் நம்ம சிவாஜி கணேசன் ரேஞ்சில் அவர் கன்னடத்தில் அவர் ஒரு பெரிய ஆள், இவர்கிட்டலாம் நம்ம முன்னாடி நம்ம கம்போசிங்லாம் பண்ணுறதா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் ஹோட்டல் ரூமில் உட்காந்து டெய்லி கம்போஸ் பண்ணுறேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ராகண்ணா 2வது சன்னு, அவர் தான் ப்ரொடியூசர், அண்ட் 3rd சன்னு புனித் ராஜ்குமார். அவங்க 2 பேரும் டெய்லி வந்துடுவாங்க டியூன் கேட்க. அவங்க ஓகே பண்ணி ஒன்றா சிச்சுவேஷன் பண்ணி சொல்லி நான் ஒரு 10 நாள் உட்காந்து பண்ணி, அப்புறம் அது சீரியா கூட பண்ணலை, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சரி இதெல்லாம் இப்போ நம்ம பண்ணியாச்சு, டியூனெல்லாம் ஓகே, இப்போ நம்ம அப்பா முன்னாடி நீங்கள் இந்த செட்டப் அப்படியே கொண்டு வந்து எங்கள் வீட்டில் அதை நீங்கள் ஒரு தடவை செட் பண்ணிவிட்டு அப்பா முன்னாடி எல்லாத்தையும் காமிச்சிடுங்க. எனக்கா உதறது, ஐயோ அவர் இது என்ன சொல்லுவார், ஐயோ அவர் மியூசிக் லவர், அவருக்கு எல்லா சாங்ஸும் பிடிக்கும், நீங்கள் வாங்க அதெல்லாம் ஒன்றும் பயமே இல்லை, நீங்கள் என்ன எதுக்கு இல்லைங்க, அவர் அவ்வளோ பெரிய ஆள், நம்ம எப்படி அவர்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியாது, வேறு உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் ஈஸியாக பேசி விடுறேன், அவர்கிட்ட என்ன நான் பேசுவேன் எனக்கு தெரியல, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு. ஆனால் அவங்க 2 பேருமே அவங்க ரொம்ப பண்பு மிகுந்த ஒரு குடும்பம். அவங்க ராகண்ணாவும் சரி புனீத்தும் சரி. புனீத் வந்து அவ்வளோ மரியாதை கொடுப்பார் சார், அவர் ரொம்ப அவ்வளோ பண்பு, அவ்வளோ பண்பாக நடந்துப்பார், பேசுவார், கொள்வார். இப்போ செட் பண்ணியாச்சு, செட் பண்ணிவிட்டு ஒரு டியூனாக லோட் பண்ணுறேன், ஒன்றுனா ராகண்ணா போட சொல்கிறாரு, கேட்குறேன், எல்லாம் கேட்டுட்டு ಚೆನ್ನಾಗಿದೆ ஒன்று ஒரு பாட்டும் போது ಚೆನ್ನಾಗಿದೆன்னாரு. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாரு அவர், என்ன வயசு அப்படின்னு அவர் தமிழில் பேசுகிறாரு, அவர் தமிழ்லாம் பேசினார். நான் சொன்னாங்க இங்கே இதில் ஆமாம், அந்த வீடு கூட ராகண்ணா காமிச்சார் ஒரு தடவை. ஒரு அந்த படம் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சுட்டு ஒரு காரில் வாங்க நான் காமிக்கிறேன் நான் இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அந்த ட்ரஸ்புரத்தில் அந்த வீடெல்லாம் காமிச்சார் பண்ணி. அது நல்லபடியாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அந்த படம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் ரெக்கார்டிங்லாம் முடிச்சிட்டோம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பாக்கி. அந்த சமயத்தில் தான் இறந்து போகிறார் டாக்டர் ராஜ்குமார், இறந்து போனார். அவரோட பிறந்த நாளுக்கு என்னை வர சொன்னாங்க. அவரோட பிறந்த நாளுக்கு எனக்கு பிறந்த நாளுக்கு பெரிய பொக்கே அமைச்சிருந்தாங்க. அதில் டாக்டர் ராஜ்குமார் சைன் போட்டு எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே சைன் போட்டு பெரிய பொக்கே ஹோட்டலில் வந்து அந்த மாதிரி யாருமே எனக்கு பண்ணதில்லை. அது ஒரு நான் ஏதோ செஞ்ச ஒரு புண்ணியம். அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர்கிட்டேருந்து ஏதோ ஒரு பரிசு அவர்கிட்ட ஒரு சம்பளம் வாங்கி அவர் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ஏதோ இருந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 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 ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் சார் அது, அவங்க படத்துக்கு நான் பண்ணது. என்னுடைய இந்த திரைப்பயணத்தில் ஜோஷுவா நன்றி தெரிவிக்க விரும்புகின்ற நபர்னா யார் சொல்லுங்கள்? முதல்ல என்னை பெற்றெடுத்த என் அம்மா, என் முதல் மனைவி, அதுக்கப்புறம் என் குழந்தைங்க 2 பேர், என் இசை குருவான இளையராஜா, என்னோட இன்னொரு இசை குருவான ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா டைரக்டர்ஸும், டைரக்டர் பாலாஜி சக்திவேல், சங்கர் சார் எனக்கு வாய்ப்பு, எனக்கு அவர் தானே இசையமைப்பாளராக அவர் தான் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார். ஸோ அது ஒரு பெரிய நன்றியாக தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து படம் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாலும் எனக்கு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இத்தனை பேர் என்னை நம்பி வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என் கூட பணிபுரிஞ்ச பல இசை கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் இவ்வளவு காதலோடு இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய முதல் மனைவிக்கு தெரியுமா? இல்லை, அது காதல்
ஆனால் அது பிரிந்து இருந்தால் ஒரு நிம்மதியாக இருக்குது. அது கூட சேர்ந்து வாழ்ந்தால் திருப்பி ஏதாவது சண்டை சச்சரவு வருமோன்னு ஒரு பய ஆச்சம். அதனால் அது பிரிந்து இருக்கிறது இன்னும் நிம்மதியாக இருக்குது. எல்லாருமே நிம்மதியாக இருக்கும்ன்ற மாதிரி இருக்குது. எல்லாருமே நிம்மதியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். நான் நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். எனக்கு அது ரொம்ப முக்கியமாக படுறது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நிம்மதியை தான் நோக்கி என் வாழ்க்கை பயணம் இருந்திருக்கு. பாலாஜி சக்திவேலோட காதலில் பணியாற்றியது எப்படி இருந்தது? அருமையாக இருந்தது சார். அவரும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருமையான ஒரு மனிதர். அவர் அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு இது மரியாதை. அந்த மியூசிக் டைரக்டர் அவர் உட்கார வச்சுட்டு அவரோட ரூமை எனக்கு கொடுத்தாரு சார். ஃபஸ்ட்டு அவரோட சங்கர் சாரோட ஆஃபீஸான அந்த அபுசாலி ஸ்ட்ரீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அபுசாலி ஸ்ட்ரீட்டில் முதல்ல இருந்த ஒரு ஆஃபீஸு. அங்கே அவரோட அறை, அவருக்குன்னு டைரக்டருக்குன்னு ஒரு அறை. அவர் என்ன பண்ணினார், அந்த அறையை நீ எடுத்துக்கோ, ஏசி இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க, நான் அங்கே வெளியில் இருக்கிறேன். அங்கே ஏசியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபேனு கூட இல்லை. அவர் இந்த அறையை நீங்கள் இங்கே நல்லா எனக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டு வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்டு அவர் வெளியில் போய் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு இசையமைப்பாளருக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுத்து, என்ன ஒரு ஸ்தானம் கொடுத்து, அவங்கள எவ்வளோ நல்லபடியாக வச்சுட்டு அவங்க நல்ல இசையமைக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு மனசு. அது அப்படி தான் டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போவும் பாலாஜி சக்திவேல் மாதிரிலாம் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஒரு டைரக்டர்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஒரு இசை அமைப்பாளர்களும் நல்லபடியாக இது பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வசதி பண்ணி அவங்களுக்கு சென்சிட்டிவாக வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட பாதிக்கலாம். ஒரு சென்சிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது தான் நல்ல ஒரு அணுகுமுறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், லைக் ஐ செட், ரொம்ப அவரே ரொம்ப சென்சிட்டிவ் சார். நான் எப்படி சென்சிட்டிவ் நான் நினைக்கிறேனோ அவரும் ரொம்ப சென்சிட்டிவ் ஹியூமன் பீயிங். குழந்தை மாதிரி தான் அவர். நானும் ஒரு குழந்தை மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவரும் ஒரு குழந்தை மாதிரி. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே ரொம்ப ஒற்றுமை இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. நீங்கள் அதே மாதிரி இந்த இசை மாதிரி இருக்கலாம், அந்த இசை மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கள், சிச்சுவேஷன் இதுதான். அந்த உணர்வை மட்டும் சொன்னால் போதுமானது. ஒரு டைரக்டர் அந்த உணர்வை சொன்னால் போதும். அந்த இசை, இந்த இசை, அந்த இசையமைப்பாளரோட இசையெல்லாம் சொல்கிறதே தவறு. அவரெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகுவார். அதெல்லாம் ஈஸ் எ ட்ரீம் டு ஒர்க் வித். எனக்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் பாலாஜி சக்திவேல் சார் தான் ரொம்ப பெஸ்ட்டு. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் அவர் தான் பெஸ்ட்டு. நான் அது அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். நான் கல்லூரி சமயத்தில் கூட, சார் வெளியிலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்திருக்கேன் அந்த கல்லூரி சமயத்தில். நான் உங்ககிட்ட காதல் பண்ணும்போது என்ன அருமையாக இருந்தது, நீங்கள் எப்படி எனக்கு இடம் கொடுத்தீங்க, வெளியில் வேறு மாதிரி இருந்தது என் அனுபவங்கள்லாம் அப்படின்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட பகிர்ந்துட்டேன். அதே மாதிரி கல்லூரி சமயத்துலேயும் அதே மாதிரி தான் அப்ரோச், அதே மாதிரி தான் கம்ஃபர்டபுளாக நீங்கள் பண்ணுங்க, இதுதான் சிச்சுவேஷன், நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, கல்லூரி சமயத்தில் ஷூட்டிங் சீக்கிரம் போக வேண்டியதாகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அது ஏதோ போயினால அவர் சொன்னார், நான் இந்த 2 சீக்வன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், அப்புறம் நம்ம சிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படம்லாம் பண்ணி அந்த ஒரு 2 பாட்டு அந்த படத்தில் இருந்தது. சரியா இது தவற அப்படின்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் உன்னருகில் வருகையில் அப்படின்னு அந்த 2 பாட்டுமே அவர் அந்த பிக்சரை எடிட் பண்ணிவிட்டு போட்டு நான் இன்னும் ஃபர்தராக கம்போஸ் பண்ணேன். அது ஏற்கனவே பண்ணி வச்ச டியூன் தான், பட் அது இன்னும் ஃபர்தராக அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணி அந்த கான்செப்ட் தான் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. He was the best director I had worked with so far, easily. காதல் திரைப்படத்துக்கு அருமையாக இசையமைத்த ஜோஷ்வா ஸ்ரீதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி ரசிகர் மத்தியில் இருக்குது. ஜோஷ்வாவுடைய பதில் என்ன? சார் இங்கே தானே சார் இருக்கேன் நான். இதுதான் பதில். நான் எங்கே போனேன்? பிறந்தது சென்னை, வளர்ந்தது சென்னை, இங்கே தான் சென்னையில் தான் வசிச்சுட்டு இருக்கேன், இங்கேயே தான் இருக்கிறேன். நான் எங்கேயுமே போகலை. ஏதோ 5 வருஷம் திரைப்படங்கள்லாம் நான் பண்ணாமல் இருந்தது என்னமோ உண்மை தான். வந்த படம்லாம் இப்போ நான் பண்ணலை அப்படின்னு ஓப்பனாக வர சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன் இது மாதிரி முடிவு எடுத்தீங்க? நமக்கு பிடிச்ச மாதிரி அமையலையே, எனக்கு அதே பண்ணி போர் அடிச்சு போச்சு சார். இதுதான் பட்ஜெட். இப்போது நான் 1000 ரூபாய்க்கு மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். வரவங்களாம் 100 ரூபா கொடுத்து மியூசிக் எனக்கு அது பண்ணிட்டேன். நான் பண்ணலைன்னா பரவாயில்ல, அந்த 100 ரூபாய்க்கு நான் இசையை அமைச்சிட்டேன். இத்தனை படம் 30 படம் பண்ணிட்டேன், அதில் ஒரு 25 படம் அந்த மாதிரி பண்ணிட்டேன் நான். எனக்கு இதுக்கப்புறம் இதே 100 ரூபாயில் திருப்பி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரெப்படேட்டிவ் ஆகிடுச்சு. அதையே பண்ணிட்டு இருக்கோமே, இதே ஃபார்மேட்டில் பண்ணிட்டு இருக்கோமே, இதே மெத்தடாலஜி, இதே அப்ரோச்சு, இதே ஒரு ஒர்க் ஃப்ளோ, இது எனக்கு
பிடிக்கல எனக்கு. ரொம்ப ஒரு மாதிரி இதையே எனக்கு புதுசாக வேற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த வானத்தில் நான் பறக்கணும், எனக்கு அதுதான் பிடிக்கும். இது என்ன திருப்பி திருப்பி குண்டுச்சட்டிலேயே குதிரை. எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருந்தால் ஜோஷ்வா ஸ்ரீதர் ஏற்றுக்குவார்? 1000 ரூபாய் 100 ரூபாய்க்கு இசையமைக்க வேண்டாம். எனக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, எல்லா பிரியாணியும் சாப்பிடணும். எனக்கு வந்து டெய்லி தயிர் சாதமே கொடுத்துன்னு இருந்து பசியை போக்கிக்கோ, இதான் தயிர் சாதம்னா போர் அடிச்சிச்சு எனக்கு. தயிர் சாதத்தையே டெய்லி சாப்பிட்டு போர் அடிக்குது. எனக்கு வேணும் மட்டன் பிரியாணி கேட்குது வாய், நான் என்ன பண்ணுவேன்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி, ஆம்லெட்டு இப்படி கேட்குது. இதை நான் தயிர் சாதத்தையே 20 வருஷம் இதே மியூசிக் பண்ணி போர் அடிக்குது. ஸோ கொஞ்சம் வசதி தாங்க கேட்குறேன். சரி எல்லா பிரியாணியும் வேண்டாம், ஏதாவது ஒரு பிரியாணி கொடுங்க இருக்கிறதுல. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட்டு, அதே மாதிரி ஃப்ரீடம், நல்ல ஒரு முழு சுதந்திரம் அண்ட் மரியாதை, மதிப்பு மரியாதை இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் சார். கலைன்னு எனக்கு மதிப்பு மரியாதை இம்பார்ட்டன்ட். அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸை கொடுத்து அவர் கொடுக்குற அந்த டியூனை மதியுங்க. அதை விட்டுட்டு சார் ஒரு இயக்குனர் இப்போது சுச்சுவேஷன் சொல்கிறீங்க, பண்ணுறோம், ஆசையாக ஒரு வருது, அது ஏதோ வந்து நம்ம பண்ணுறோம். ஒன்று நீங்கள் கொடுக்குற உணர்வு என்ன தூண்டுறீங்க, ஒரு இசையமைப்பாளனை தூண்டுதலில் நான் ஒரு பண்ணுறேன், அது வந்திருக்கு. கேட்டுட்டு எந்த சுச்சுவேஷனுக்கும் எது வேணால் போகுன்ற மாதிரி இன்றைக்கி காலம் ஆயிடுச்சு. ஆனால் நான் அது கூட பண்ணலை. நான் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு டியூனை பண்ணுறேன். பிடிக்கலன்னு கூட சொல்லலை அவர். இது நல்லா இல்லை. முதல் டியூனு சார் நல்லா இல்லை, சரி சார். 2வது டியூன் பண்ணியாச்சு, கேளுங்க. இதுவும் நல்லா இல்லை, சரி சார். 3வது டியூன் கேளுங்க, நல்லா இல்லை. எப்படி நம்ம ஒரு இசை, அதாவது சொல்லவே கூடாத ஒரு வார்த்தையை அவர் சொல்லின்னு இருக்காரு. கொஞ்சம் கூட ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாமல் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லவே கூடாத ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நல்லா இல்லைன்னா கூட சொல்லாமல் வேற மாதிரி கேட்கலாம். ஸோ நான் அது பாருங்க சார், நான் வந்து ரொம்ப மோசமாக இசையமைக்கிற ஒரு ஆளே கிடையாது நான். ஏன்னா நல்ல ஒரு குரு பரம்பரையிலேருந்து வந்திருக்கேன், நல்ல இசையை கேட்டு வளர்ந்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து நல்ல இசை ஞானிகளோட இசையெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். என்கிட்டேருந்து கெட்ட இசை வரப்போகிறதில்ல, நல்ல இசை ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்ற நானும் இப்போ இதில் நான் வந்து நான் சொல்கிறது கூட அதில் வந்து ஒரு இது வந்துடும், நான் ஏதோ க்ரியேட் பண்ணுற மாதிரி. அது வந்து ஏதோ வந்து விழறது தான், அது டியூன் வந்து விழறது, அது அவ்வளோதான். அது நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறது கூட தப்புன்னு நான் நினைக்கிற ஆள். ஸோ அப்படின்னும் போது, ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய கேட்டாச்சு. ஸோ நல்லது தான் வந்து விழப்போகுது, நல்லது தான் வந்து விழும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டியூன் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த உணர்வை வச்சுன்னு வர முதல் டியூனே ஓகே பண்ணுங்கன்றேன். நல்லா இல்லைண்ணா உங்களுக்கு பிடிக்கலன்றது வேற, சரி தவறு தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சது அதனால தான் இந்த பிடிச்சது பிடிக்காதது அதெல்லாம் நான் சொல்கிறேன். அது எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் இப்போ நான் ஒரு காட்சி வச்சுருக்கேன், அந்த காட்சி உங்களை இசையமைக்க சொல்கிறேன். அந்த காட்சிக்கு அந்த இசையை எனக்கு பிடிக்கல அப்படின்போது நான் சொல்லத்தானே செய்வேன். அதை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கணும் சார். இது எப்படின்னா, இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது சார், இதில் ஒரே ஒரு பிரச்சனை தான். இப்போ நான் இதுக்கு ஒரு எதிர்வினை ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கல சார், அப்படி தான் அந்த கதைக்கு போயிடுறேன் நான். இப்போ நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கல, இது வந்து ஏதோ வேற மாதிரி ஒரு கேம் ஆகிடுறது. இது சரி, ஏதோ ஒன்று சொல்லலாம் கூட, அதுவே தவறு. அப்படி அதான் அந்த பிடிக்காது கூட சப்ஜெக்ட்னு தான் நான் சொல்கிறேன். இப்போது எல்லாருமே உலகத்தில் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு நம்பி தான் ஒருத்தர்கிட்ட போகிறோம், ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அங்கே எல்லாமே நம்பிக்கையின் பேரில் தான். அந்த நோட்டில் கூட அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் அந்த நோட்டில் கூட. எல்லாமே நம்பிக்கை தான். அப்படின்னும் போது மியூசிக் வந்து நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை ஒரு பகவான்கிட்ட போகும்போது நம்பிக்கையில் தான் போகும். இடத்துல ஒரு சந்தர்ப்பம், ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் மிகவும் மதிக்கிற இளையராஜாவோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவம். மதியம் பாடல் பதிவு, அந்த டியூன் வந்து எனக்கு பிடிக்கல. அந்த பாடல் டியூனை போட்டப்போ நான் இல்லை. இத்தனைக்கும் டைரக்டர் ஓகே பண்ணிட்டார். ஒரு தயாரிப்பாளராக எனக்கு அது பிடிக்கல. டைரக்டர்கிட்டையும் சொல்லிட்டு எனக்கு இந்த டியூன் அவ்வளோ பிடிக்கல, இதை மாற்ற சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இது இளையராஜாட்ட போய் சொல்கிறேன், மதியம் ரெக்கார்டிங் 2 to 9. இப்போ வந்து சொல்கிறேன், எனக்கு இந்த டியூன் அவ்வளோ பிடிக்கல. நீங்கள் சொல்கிறீங்களா சார்? அவர்கிட்ட சொல்லிட்டீங்க? ராஜாக்கிட்ட சொன்னேன். என்ன இப்போ வந்து சொல்கிறேன்னு, நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன், என்ன ஊரில் இல்லை. கேட்டவுடனே எனக்கு பிடிக்கல, இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். இல்லை வேறு டியூன் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த லஞ்ச் டைமில் டியூன் போடுறார் ராஜா. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக நான் அவருடைய பாட்டே ஒன்று சொல்கிறேன். அழகே ஒன்று ஆராதிக்கிறேன் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு போட்டிருந்தார் அவர்.
நானே நானா யாரோ தானா அப்படின்னு ஒரு தொடங்கும் பாட்டு. இது ஒரு அருமையான பாட்டு. இந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து ரீச் ஆகலை ஜனங்களுக்கு. அதனால் இந்த பாணியில் இந்த பாட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் வானம் தொடாத மேகம் தலையில் இறங்கும் அதே பாட்டு தான் இந்த பாட்டை அற்புதமான பாட்டை போட்டால் மதியம் பாடல். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்லை பாட்டை மாற்றவே மாட்டேன் இந்த பாணியில் அவரே கிடையாதுன்னு சொல்ல பிடிக்கல ஒருத்தருக்கு அப்படின் போது உடனடியாக இசைஞானியில தயாராக இருக்காரு. நான் ஒரு என்ன சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் தான் சார், இதில் எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அப்போ வந்து இதில் ஒரு ஒர்க் ஃப்ளோன்னு ஒன்று பார்க்கலாமே, ஒரு மெத்தடாலஜி. இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அவரால் திறமை, இப்போ நானும் பண்ணிவிடுவேன். அதை என்னன்னா போடுறது எல்லாத்தையுமே ஒரு குற்றம் குறை கண்டுபிடிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷனாக நான் கருதுவேன். பட் இட்ஸ் அக்ரியபிள். நீங்கள் சொல்கிறதுல நான் எனக்கு உடன்பாடே கிடையாது, நான் ஒத்துக்கிறேன் உங்ககிட்ட. நானும் அதெல்லாம் பண்ண தயாருன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இது ஒன்றுமே ஒரு ரசனையே இல்லாதவங்க வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் நெருடல்கள் அதில். அது கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் இந்த இது குற்றம் கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல அது எனக்கே தெரியும், நல்ல டியூன், அது சரியாக இருக்குது, மேட்ச் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேறு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சார், இந்த மாதிரி பண்ணி எனக்கு பிடிக்காத சாங்லாம் ஓகே ஆகி ரெக்கார்டிங் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருந்திருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் இப்போ இளையராஜா சார்களை கூட பாருங்களேன், அவர் வந்து எண்ட் ஆஃப் த டே அவருக்கு இப்போ அவருக்கு எல்லாமே இஷ்டப்பட்ட மாதிரி தான் வருதுன்ற நான். இப்போ நீங்கள் ஒரு சேஞ்ச் கேட்டால் கூட அவர் மனசுக்கு அது பிடிச்ச மாதிரி தான் வந்து அமையிறது. இங்கே அது நடக்க மாட்டேங்கிறது. அதுதான் எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இப்போ அவங்க ரூட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தில் சூழ்நிலையில் நான் தள்ளப்படுறேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா ரெஃபரன்ஸ்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. நீங்கள் இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க, நீங்கள் சொன்னீங்க நல்ல ஒரு டிஃபரன்ஸ், நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. நானும் கூட தான் கொடுத்தேன், இளையராஜா சாருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்தேன், அவரோட பாட்டியை கொடுத்தீங்க. அண்ட் அவருக்கும் ரசனை மிகுந்தவர், அவர் கேட்குறாரு, மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு. அவரும் மதிப்பு மரியாதை வச்சுருந்தாலும் அவராலையும் அதை பண்ண முடியாது. அண்ட் திறமையும் இருக்குது அவருக்கு. இங்கே அவங்க ரூட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. நான் பண்ண முடியாதுன்னு, ஏன்னா நம்ம திறனை காமிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம், நம்ம திறமையை காமிக்கிறது தான் இருக்கும். எனக்கு அதில் ரெடி நான். பட் அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அது எனக்கு பிடிக்காம அந்த ரூட்டை என்னை ஃபோர்ஸ் பண்ணுறது, அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஒரு முக்கியமான காரணம் இதுக்கு இருக்குது. இளையராஜா பொறுத்த வரைக்கும் திரையுலகில் வந்து வந்த நாள்லேருந்தே மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தவர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றி தான். தொடர் வெற்றியில் ஒரு இசையமைப்பாளர் இருக்கும்போது வந்து அவரை வந்து மறுதளித்து பேசக்கூடிய ஆட்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். எல்லாருக்குமே அவர் அத்தாரிட்டி. இப்போ ஒரு பின்னணி இசை சேர்ப்புனா இளையராஜா கொடுத்துட்டோம்னா அவர் பார்த்துக்குவார். எந்த இடத்துல சைலண்ட் விடணும், எந்த இடத்துல வாசிக்கணும்னு அவருக்கு தெரியும், நாம் சொல்ல தேவையில்லை அப்படின்றது. அதாவது அதை மீறி யாராவது இயக்கணும்னு சொன்னால் தயாரிப்பாளர் சும்மாரியானி அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கமாண்ட் இருந்தது அவருக்குல. ஏன்னா அவர் நிரூபிச்சிட்டார் அதை. அதுதான் அது கூட அந்த வெற்றியினுடைய அளவு உங்களுக்கு அந்த அளவு ரீச் பண்ண முடியாமல் போனது கூட காரணமாக இருக்கலாம். இல்லை சார், நான் முதல் படத்துலேயே நான் இது என்னோட வாதம் என்னன்னா, முதல் படத்தில் எனக்கு இது எதுவுமே நிகழல. இந்த மாதிரி ஒரு கெட்ட அனுபவங்கள் ஒரு டைரக்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி படத்திலே இல்லாத போது அது தொடர்ந்து அது எனக்கு ஒரு வருத்தம்னா, எனக்கு இந்த மாதிரி முதல் படத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை இவங்கெல்லாம் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு அந்த ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டு நான் அந்த அஃபென்ஸ் ஒன்று வருது, நான் டிஃபென்சிவ் ஆகிடுறேன். ஏன்னா இது என்னது, எனக்கு இது நடக்கக்கூடாது, சரி நடக்குது பரவாயில்ல. ஆனால் இது ஒரு நம்பிக்கையின்மை. அண்ட் இன்னொன்று, அவங்களோட தரம் வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. அவங்க என்னை இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு டைரக்ஷன், ரூட்டு, அந்த பாதை எனக்கு பிடிக்கல. அது எனக்கு உடன்பாடே இல்லைன்ற போது நான் என்னமோ ஒரு இதில் வேதனையில் அவங்க கூட ஏதோ வாக்குவாதம்லாம் ரொம்ப பண்ணதில்லை. பட் பிடிக்காம இசையமைக்கிறேன். அப்படி பிடிக்காம இசையமைக்கும் போது அதனால நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அந்த பிடிக்காம இசையமைச்சுட்டு இருக்கோமே, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு ஆசையில் இருக்கிற நான் எனக்கு பிடிக்காத மாதிரி இசையமைச்சு. இப்போ இளையராஜா சாருக்கு இதெல்லாம் நடந்தால் கூட அவருக்கு எண்ட் ஆஃப் த டே பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு அவர். அதுக்கு இந்த ஆப்ஷன் இல்லைன்னா அந்த ஆப்ஷன் அவருக்கு இருந்தது. ஏன்னா அந்த ஆப்ஷன் கூட அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு அமைஞ்சது. எனக்கு அது வராத போது நான் கொஞ்சம் பிடிவாதமாகிடுறேன் அந்த விஷயத்தில். அதெல்லாம் கூட எனக்கு அந்த மனக்கசப்பு. அதனால சரி நம்ம படம் பண்ணுறதே நிறுத்திடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து தான் சரி அப்படியே கொஞ்சம் 5 வருடம் நான் இசையமைக்காமல் இருந்ததுக்கு பெரிய காரணம். அந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு அமையணும் அப்படின்னு டாக்கி சார்பில்
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப உங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னை வரவழைத்து என்னை பேட்டி கண்டதுக்கு உங்கள் டூரிங் டாக்கீஸுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். அது தவிர உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன், மரியாதை வச்சுருக்கேன். ஏன்னா உங்கள் படங்கள்லாம் பார்த்து நான் பாதித்த ஒரு ஆள். நான் உங்ககிட்ட அமர்ந்து நான் என்னோட கதையெல்லாம் பகிர்ந்துற அளவுக்கு நான் ஒரு இது எனக்கு பகவான் கொடுத்த ஒரு நேரத்தை ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்ஸ். வணங்கார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.